த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இது நீதிமன்ற அரைப்பகுதி. சமூக வலைதளங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய சுதந்திரத்திற்கு விரைவில் கடிவாளம் வரப்போகுது, அதுவும் உச்ச நீதிமன்றத்தால. அதை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல பயன்படுத்தப்படக்கூடிய பெயரா த பீர் பைசப் காய் அப்படின்ற ஒரு நபருடைய பெயர். அவருடைய உண்மையான பெயர் ரன்வீர் அல்லபாடியா. ஆனா அவரு நல்ல விஷயத்துக்காக வைரல் ஆகல. அவரு இந்தியா காட் லேட்டன்ட் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசின பேச்சு தான் அவரை வைரல் ஆக்கியிருக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் பெரிய இன்ஃபுளுசர் தான். ஆனா இந்த முறை அவரு மிக தவறான முன்னுதாரணமா வைரல் ஆகியிருக்கிறாரு. அவர் செஞ்ச செய்கைக்கு மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு வந்திருக்கு. எந்த அளவுக்குன்னு கேக்குறீங்களா? மகாராஷ்டிரா முதல்வரான தேவேந்திர பட்னாவிஸ் இந்த மாதிரியான நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு ரொம்பவும் திட்டி இருக்கிறாரு. நாட்டுல 3 இடங்களுக்கு மேல இவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. பாலிவுட்ல இருக்கக்கூடிய அத்தனை முக்கிய நட்சத்திரங்களும் இவருடைய பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் பலரும் இவருடைய பேச்சு அருவருக்கத்தக்கது அப்படின்னு தங்களது கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவர் என்ன பேசினாரு அப்படின்ற சாக்கடையை நம்ம மீண்டும் கிளற வேண்டாம். ஆனா அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த நபருக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த எஃப்ஐஆர்கள் எல்லாத்தையும் ஸ்குவாஷ் பண்ணணும், இல்லாட்டி ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு கேட்டு உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாரு. அந்த மனு மீதான விசாரணை தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி நடைபெற்றது. அப்போ இந்த ரன்வீர் சார்பா உச்ச நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூடுடைய மகன் தான். ஆனா அவரே கூட இது என்னுடைய மனுதாரர் பேசின வார்த்தைகள்ல நான் உடன்படல, அது ரொம்பவும் கேவலமான விஷயம் தான் அப்படின்றத நீதிமன்றத்திலே ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் கூட அவருக்கு எதிராக நிறைய எஃப்ஐஆர்கள் பதிவு பண்ணப்படுது. அவருடைய நாக்கு அறுத்து எடுத்துட்டு வந்தா 5 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அவருடைய குடும்பத்தாருக்கு த்ரெட்டன் வருது. வெளியே அவர் வந்தாலே அவர் அடிச்சு காலி பண்ணிடுவோம், கொன்னுடுவோன்ற மாதிரியான ஓபன் த்ரெட் எல்லாம் கொடுக்கறாங்க. அதனால அவருக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. இதை கேட்ட உடனேயே நீதிபதியுடைய முகம் சட்டுன்னு மாறிச்சு. அவர் பேசியிருக்கிறத பாத்தீங்களா? இது ஆபாசம் இல்லாட்டி வேறு எதுதாங்க ஆபாசம்? அவருடைய பேரண்ட்ஸ் அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவமானப்படுத்தி இருக்கிறாரு. ஏன் இந்த சமுதாயத்தை அவர் இழிவுபடுத்தி இருக்கிறாரு. அரசியல்வாதிகள் எல்லாரையும் இவ்வளவு கொச்சையா பேசி இருக்கிறாரு. இதை விட ஒரு மோசமான பேச்சை பார்க்கவே முடியாது. ஒரு மனுஷனோட மூளையில அழுக்கு, த டர்ட் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரு. அழுக்கு எந்த அளவுக்கு சேர்ந்திருந்தா அது வாமிட்டா, வாந்தியா இப்படி வெளியே வரும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்தினாங்க. நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல உச்சநீதிமன்ற நிகழ்வுகளை டெல்லியில இருந்து நேரடியா கண்காணிச்சுட்டு இருக்கேன், நேரடியா செய்திகள் சேகரிச்சுட்டு இருக்கிறேன். நீதிபதிகள் அவ்வளவு சுலபமா இந்த மாதிரியான கோபப்பட மாட்டாங்க, இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. நீதிபதிகள் இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு தான் அந்த நபர் பேசி இருந்தாரு. இதுல இடையில இன்னொரு மிக முக்கியமான விஷயம், என்னுடைய பேரண்ட்ஸுக்கு கூட த்ரெட்டன் வருது, அதையாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை முன் வச்சாரு. நீங்க விதைச்சதுதான் சார், நீங்க தான் அதை அறுவடை பண்ணணும். நீங்க என்ன மாதிரியான பேச்சுகள் பேசியிருக்கீங்க தெரியுமா? உங்களுடைய பேரண்ட்ஸே அவமானப்படுறாங்க உங்களுடைய பேச்சுகளை வச்சு. உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா சம்பந்தப்பட்ட மாநில அரசு கிட்ட போய் கேளுங்க. எங்க கிட்ட எதுக்கு வரீங்க? உங்ககிட்ட பணம் இருக்கு, நீங்க ஒரு பெரிய இன்ஃபுளுசர்ன்றதுக்காக உங்களுக்கு எதுக்கு நாங்க இந்த ஸ்பெஷல் பிரிவிலேஜ் கொடுக்கணும்? இப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தான் நீதிபதிகள் பேசினாங்க. வாதங்கள்லாம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல அந்த பையனுக்கு எதிராக எந்த விதமான கேஸும் ஃபைல் பண்ணாதீங்க, அவரு இருக்கக்கூடிய வழக்குகளை நேர்ல சந்திச்சுதான் ஆகணும், வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகக்கூடாது, பாஸ்போர்ட்டுகளை ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிபந்தனைகளை கொடுத்து வழக்க முடிச்சு வச்சாங்க. ஆனா அத்தோட இந்த விவகாரம் முடிஞ்சுதா? அதுதான் இல்ல. இதுல நீதிபதிகள் கடைசியா பயன்படுத்தின வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூடியூபர்ஸ்கள் கண்டென்ட்ன்ற பெயர்ல வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இது பத்தி மத்திய அரசு உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். அப்படி அவங்க எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க எடுக்கலன்னா அதுக்காக அந்த இடைவெளியை we will never leave that vacuum அப்படின்ற வார்த்தையை நீதிபதிகள் பயன்படுத்தினாங்க. அந்த இடைவெளியை நாங்க சும்மா விட மாட்டோம், நாங்களே இறங்கி செய்வோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கோபமா சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட விசாரணை நடக்கும்போது மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞரான வெங்கட்ரமணி மற்றும் சொலிசிட்டர் ஜெனரலான துஷார் மேத்தா இருவரும் இந்த நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரத்துல உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலியமா நீதிபதிகள் சொல்ல விரும்புறது, விரைவில் இந்த யூடியூப் கண்டென்ட்களுக்கும் யூடியூப் கண்டென்டர்களுக்கும் மிகப்பெரிய தடை அப்படின்றது வரப்போகுது, மிகப்பெரிய கடிவாளம் அப்படின்றத போட போறாங்க. இந்த நபர் பேசினதுல அருணாச்சல் பிரதேசத்துடைய கவர்னர் பத்தியும் ரொம்ப கொச்சையான விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுவும் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்திருக்குது.
இது ஏற்கனவே பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்ற பெயர்ல அரசியல்வாதிகளை விமர்சிக்கக்கூடிய, நியாயமா விமர்சிக்கக்கூடியவங்களுக்கு கூட வருங்காலத்துல பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஒட்டுமொத்தமா யூடியூப் கண்டென்டர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய வட்டம் அப்படின்றது போடப்பட போகுது. அந்த வட்டத்தை போட போறது உச்சநீதிமன்றம், அதுவும் சட்டத்தின் பெயரால. சரி, ஒரு சில யூடியூப் கண்டென்டர்கள் தங்களது இன்ஃபுளுன்ஸை ரொம்ப தவறாகவும் ஆபாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் பயன்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செக்ஸ் மாதிரியான விஷயங்களை ஆபாசப்படுத்தி அதன் மூலியமா அதிக அளவுல வியூஸும் லைக்ஸும் பெறணுன்றதுக்காக இவங்க செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? இதை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.